திருச்சிற்றம்பலம். மேதகு சான்றோர் நூலின் விளைபொருள் விளங்கத் தம்மில் ஏதுவும் எடுத்துக்காட்டும் எழுவகை வதமும் கூறும் போதவை தெளிந்த கிள்ளை பூவையே புறம்பு பொந்து வாது செய்வார்கள் வந்தால் மறுத்து நேர் நிறுத்தும் அன்னோ. அப்புலவர்களும் தங்களுடைய நூல்களின் பொருள் விளங்குமாறு ஏதுவும் எடுத்துக்காட்டும் என காட்டி தங்களது கொள்கையை நிலைபெறுதல் பொருட்டு வாது செய்வார்களாம். அதை கேட்ட கிளியும் நாகனவாய் பறவையும் அவர்கள் வெளியே போயிருந்த போது, அவர்கள் இல்லாத போது அந்த கிளியும் நாகனவாய் பறவையுமே வாதம் செய்பவர்கள் வந்தார். அவர்களோடு அந்த வேத ஆகமங்களின் பொருளை நிலைநிறுத்துதல் பொருட்டு ஏதுவும் எடுத்துக்காட்டவும் செய்து வாதம் செய்வோமாம். இத்தகைய பெருமையை உடையது இந்த தமிழ்ச் சங்கம் என்று காட்டுகின்றார். 2422 ஆய 6 என் புலவரும் மாய்ந்து உணர்பாய கேள்வி பயன்பெற மாட்சியால் தூய பாடத் தொடங்கினர் செய்து கொண்டு ஏறியவாறு இருந்தார் அவர் எல்லையாய். 48 சங்க புலவர்களும் தமிழிலையும் திருவருளையும் பெற்று நின்றதால ஆராய்ந்து தெளிந்த நூல்கள் பலவற்றை பாடத் தொடங்குகின்றார்கள். தாங்கள் பெற்ற அந்த அருள் பயனை பிறரும் பெறுதல் பொருட்டு தொடர்ந்து பாடல்களை பாடுகின்றார்கள். பலரும் செய்த பணுவலும் மான் பொருண் மலரும் செல்வமும் சொல்லின் வளமையும் குலவும் செய்யுள் குறிப்பும் ஒத்து ஒன்றியே தலை மயங்கி கிடந்த அத்தன்மையால். அப்புலவர்கள் அருளி செய்த பாடல்கள், தமிழ் பாடல்களெல்லாம் கணக்கில் அடங்காது தூய தமிழ் பாடல்களையெல்லாம் இயற்றி அவையெல்லாம் சொல்வளமும் பொருளழகும், அந்த பாடல்களெல்லாம் சொல்வளமும் பொருளும் ஒன்று போல வேறுபாடு காண முடியாதபடி ஒன்று போல இருந்ததால், அதுவும் கணக்கில் அடங்காமல் தமிழ் பாடல்களும் பெருகி இருந்ததால் யார் எதை பாடியதுன்னு தெரியாமல் தலை மயங்கி கிடந்த அத்தன்மையால் அவர்கள் ஒரு மயக்கமுற்று யார் எதை பாடியது என தெரியாமல் மயக்கமுற்று இருக்கின்றார்கள். வேறுபாடு அறியாது வியந்து நீர் கூறு பாடல் இது என்றும் கோதில் என் தேறு பாடல் இது என்றும் செஞ்சேவே மாறுபாடு கொண்டார் சங்கவானரே. தாங்கள் அருளி செய்த பாடலில் வேறுபாடு காண முடியாததால், எந்த பாடலை யார் பாடியதுன்ற தெளிவு இல்லாததால் புலவர்களால் தமக்குள்ள இது யான் பாடியது, இது என் பாடல், இது உமது பாடல்னு அந்த மாறுபாடு கொண்டு தங்களுக்குள் மாறுபாடு கொண்டு மயங்கி நின்றனர். வந்த மருளுமாறு மயக்கர வான்பொருள் தெருளுமாறும் செய்ய வல்ல கள்வர் சொற்பொருளுமாம் அது மதுரேசர் புலவர் முன் அருளு நாவலராய் வந்து தோன்றினார். மாறுபாடு கொண்டு மயங்கி நின்ற அப்புலவர்களின் முன் சோமசுந்தர பெருமான் ஒரு புலவர் வடிவம் கொண்டு அவர்கள் முன்பு தோன்றுகின்றார். சனகாதி முனிவர்கள் 4வருக்கும் அவர்களுடைய மயக்கம் நீங்கி தெளிவு அடையும்படியாக தட்சிணாமூர்த்தியாக தோன்றி அருளினார். சொல்லும் பொருளுமாய் நின்ற பெருமான் மயக்கம் நீங்கி உண்மை பொருள் தெளியுமாறு புலவராய் வந்து தோன்றினார். வந்த நாவலர் வந்திக்கு நாவலர் சிந்தை ஆகுலம் செய்ய மயக்குறும் பந்தை யாப்பை கொணர்கென பாவலர் எந்தை ஈங்கி இவை என்று முன் இட்டனர். வந்த புலவர் பெருமான் அச்சங்க புலவர்களை நோக்கி, உங்களுடைய சிந்தையை மயக்கி மனம் துன்பமடையும்படி செய்யும் அந்த செயல்களையெல்லாம் கொண்டு வருவீர்களாக என்று கட்டளையிட, அப்புலவர்களும் இங்கு இவையே என்று ஈங்கி இவை என்று அவர் முன் இட்டனர். தூய சொல்லும் பொருளின் தொடர்ச்சியும் ஆய நாவலர் அவ்வவர் தம் முதுவாய பாடல் வகை தெரிந்து அவ்வவர்க்கே அவை எடுத்து ஈந்தனர் என்பவே. தூய சொல்லின் தொடர்ச்சியும் பொருளின் தொடர்ச்சியும் தோய்ந்த அறிவும், அதனால் ஆராய்ந்து பார்த்த
புலவர் பெருமான் சங்கப்புலவர்களின் பொருள் முதிர்ச்சி வாய்ந்த பாடல்களில் ஆராய்ந்து அறிந்து அவ்வவருடைய மனம் பொருந்துமாறு அதிலுள்ள வேறுபாடுகளையெல்லாம் அறிந்து இது உம்முடையது இது உம்முடையது என்று சொல்லி அவரவர்களுடைய மனம் மகிழுமாறு அவற்றை பிரித்து ஈந்து அருளுகின்றார். வாங்கு சங்கப்புலவர் மனம் கழித்து ஈங்கு நீர் எமரோடு ஒருத்தராய் ஓங்கி வாழ்தீர் என்று ஒல்லெனத் தங்களை தாங்கு செம்பொற் தவிசில் இருத்தினார். அவற்றை வாங்கிய சங்க புலவர்களும் தங்களுடைய பாடல் இதுவே என்று மனம் மகிழ்ந்து இங்கு நீரும் எம்முடன் ஒருவராய் இங்கே வீற்றிருப்பீராக என்று விரைந்து சென்று தங்களை தாங்கக்கூடிய அந்த சங்க பலகையை அவர் முன் இருத்தி அவரையும் அதில் அமர்த்தினார்கள். பொன்னின் பீடிகை என்னும் பொன்னார மேல் துண்ணு நாவலர் சுள் மணியாகவே மன்னினார் நடுநாயக மாமணி என்ன விற்றிருந்தார் மதுரேசரே. தெய்வ புலவரும் சங்க பலகையில் நடுநாயக மாமணி போல வீற்றிருக்க அவரை சுற்றிலும் 48 புலவர்களும் மரகதத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாமணிகளாக நடுநாயக மணியை சுற்றி வீற்றிருக்கக்கூடிய மணிகளாக வீற்றிருந்தனர். நதியணிந்தவர் தம்மோடு 49 இன்மர் என்ன படும் புலவோர் எல்லாம் முதிய வான் தமிழ் பின்னு முறைமுறை மதி விளங்க தொடுத்த வன் வாழு நாள். கங்கையை சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானோடு 49 புலவர்களும்